தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களில் ஒருவரான விஜய் சமீபத்துல தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்காரு. மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யாருக்கும் ஆதரவு இல்லை எனவும், அதே நேரம் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் ஒரே இலக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் என்கிற புஸ்ஸி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்ட இருக்காருன்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு முன்னிலையில் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்க இருக்கார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு அறிவிச்சிருக்காரு. முன்னதாக கடந்த 2022 மற்றும் 23ஆம் ஆண்டு நடந்து முடிந்த 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து விஜய் பாராட்டி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப நள்ளிரவு வரை நிகழ்ச்சி நடந்ததுனால மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிரமம் அடைந்தார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதனால இந்த முறை விழாவானது 2 கட்டங்களாக நடைபெற இருக்கு. மேலும் விஜய் கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய பிறகு முதன்முறையாக மேடையில் பேச உள்ளது பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. முன்னதாக நேற்றைய தினம் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அவர்களுக்கு விஜய் தன்னோட எக்ஸ் தள பதிவில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவிச்சிருந்தாரு.